ஸ்டோரேஜ் ஃபுல். என்ன தெரியாது தெய்வமே நன்றி ஏங்க இவ்வளோ நேரம் பயங்கர டிராஃபிக்ங்க. எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டான். ஏன்டா பின்னாடி டிரைவர் தான் பாவம் வரவன் போறவெல்லாம் திட்டுற. ஆமாங்க, பஸ் டிரைவர் பாவங்க, லாக் பண்ணிட்டாங்க. எத்தனை தூரம் டிராஃபிக் பாருங்க. ஆக்சுவலாக இது என்ன போகிற வழி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சிம்ஸ் பார்க்கு, அதுக்கப்புறம் டால்பின் ஹெட்டு, டால்பின் ஹவுஸா, டால்பின் ஹவுஸ் போகிற வழி. ஆமாங்க, இன்னைக்கு மண்டை காஞ்சிது போங்க. வா இதில் டால்பின் ஹவுஸ் போகிறதுக்கான வழிங்க. இது வேற லெவலில் இருக்கு. மாப்பிள்ள பின்னூர் மட்டும் ரோடு மாதிரியே இல்லை. அதான் ரோடு பயங்கர மோசங்க. அப்படியே ஃபுல்லாக தண்ணி தண்ணியாக நிற்கிது. ஹாரரா இருக்கு. ஏய் குரங்குடா. மாப்பிள்ள குடி சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. மாப்பிள்ள டேய் ஏங்க வழியே பயங்கரமாக இருக்குங்க. ஜும்பாலே பார்த்து ஆனால் வந்துட போகலாம். காட்டு ஏங்க வெறியா இருக்குங்க வழி. தரமா இருக்குது மாப்பிள்ள. மாப்பிள்ள வந்தாச்சா குன்று மாப்பிள்ள குன்னூர்ரா இது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு திருப்பி டிராஃபிக்ங்க. சிம்ஸ் பூங்கா 4 கிலோமீட்டர். இப்போ தான் அது சொன்னால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குங்க. ஸோ வந்து எவ்வளோ நேரம்டா இருக்கும்? ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்குமா? 1 மணி நேரத்துக்கு மேலே. ஸோ இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இங்கே இதுக்கு மேலே டிராஃபிக் இல்லை. ஸோ இதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்குது. கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு பயங்கர டிராஃபிக்ங்க. ஒரே ஒரு லாரி தான் போக முடியும், அவ்வளோதான் இடைவெளி இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு டிராஃபிக் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாத நடுவில் ஒரு கவர்மெண்ட் பஸ் இருக்குது. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இங்கே பாருங்க, அண்ணா அப்படியே சந்தில் பூந்துட்டு வராரு. ஸோ ஓகேங்க, கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு டால்ஃபின் நோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். வேற லெவலில் இருக்குங்க வியூ. ஸோ நீ தான் அப்படியே போயிட்டுருக்கேன். மாப்பிள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கூட பேசிகிட்டு இருக்கான், வெறுப்பேற்றிட்டு இருக்கான் அவங்கள. கோத்தகிரி ரோட்லேருந்து கீழே அடித்தோம்னா டால்ஃபின் நோஸ் 12 கிலோமீட்டர் குன்னூர்லேருந்து. பாருங்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரூட்டை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சுடுறா. அப்புறம் நீயே இதை சரி கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு நான் பேசுகிறேன். ஸோ ரொம்ப தூரம் டிராஃபிக்கு கடந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க. இங்கே குளிர் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டை காட்டுறேன் பாருங்க. ஸோபா கேமரா ரொம்ப தூரம் காட்டுங்க. ஸோ ஃபுல்லாக பிளைன்ஸ் தான் வேற மாதிரி. மாப்பிள்ள அது எந்த ஊர்ரா? கீழே வேற மாதிரி தெரியுது. கேமரா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. மாப்பிள்ள ரோடு இப்படி இருக்கு, வண்டி ஏறுமா? ஏற்கனவே இது ஏதோ ஈக்கிளோட குலுக்கு மாதிரி இருக்குதுங்க. வேற மாதிரி. ஐயோ லுக்கு மாப்பிள்ள வாய் வளரிடுச்சுடா. சூப்பராக இருக்கு. கீழே கேம்ப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக காட்டல. நீங்கள் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே குட்டிக்கிட்டே நிறையா இந்த தண்ணி டேங்க்குள்ள குட்டி குட்டி கலர்லாம் போட்டு வச்சு எப்படி இருக்கு வேலை சொந்த மாதிரி இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃபோன் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ அது எந்த அளவுக்கு காட்டுன்னு எனக்கு தெரியும். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ வந்துட்டு வேற லெவலில் இருக்குங்க பிளேஸு. ஒரு இதே மாதிரி ஏதோ ஒரு கார்த்திக் அண்ணாவோட படத்தில் 2 கிலோமீட்டர் பையாங்கிற மாதிரி 4 கிலோமீட்டர் ஓடிட்டு கிட்டத்தட்ட வந்திருக்குமா? எவ்வளோ கிலோமீட்டர் வந்துருக்கோம்? 10-12 கிலோமீட்டர் வந்துட்டோங்க கீழே. நீங்கள் எப்படி ரிட்டர்ன் போகணும்? பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பாருங்களேன், மாத்திராடி வண்டி அங்கே பார்த்து ஓட்டு. சீரியஸாக யாரெல்லாம் என்ன டால்ஃபின் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா போலினா ஸோ வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. இன்னும் நான் போகிறக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க.
கொண்டாந்து விட்டானே இதாயிரு. ஏங்க இங்கேருந்து பார்க்கறதுக்கு இன்னொரு மலை பக்கத்தில் தெரியுதுங்க, வேற லெவலா. மாப்பிள்ள கால் கூசுது. மாப்பிள்ளங்க அரி ஃபால்ஸ்பா. ஐயோ இந்த கேமரால பக்கத்தில் தெரியாதுடா, தூரமாக காட்டுண்டா. மாப்பிள்ள என்னடா இது? ஸோ வந்துட்டு டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட். ஸோ வந்துட்டு டிக்கெட் எடுக்கிறாங்க, எவ்வளோன்னு பார்ப்போம். ഒരു ദിനം കനവിൻ മലർവനം അരികിലത് മിഴികളിൽ അടരുകയോ ഇതുവരെ കരളിൽ പ്രിയമൊഴി അതു പകരും പലതിനമോർത്തിടവേ പണ്ടു പണ്ടേ പൂത്ത മലരുകൾ മിന്നും മിന്നാമേനുമുകൾ ഒരു കുറിയിനി വരുമോ മറുചിരിയുടെ. ஸோ அந்த அழகான ஸ்பாட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. அதாவது டால்ஃபின் நோஸுங்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ வந்துட்டு குன்னூர் போயிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம அவினாசி அன்னூர் அந்த மாதிரி பிளேஸ் நம்ம போய் டேரெக்டாக இறங்கிடலாம். அப்படியே போவோங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு போக போக அப்படியே ஒரு சின்ன டைம் ஆப்ஸ் போட்டு வரேன். ஏன்னா கேமராவில் சுத்தமாக ஸ்டோரேஜ் இல்லைங்க. ஒன்றா சார்ஜ்லாம் போயிடுது, ஏன்னா ஸ்டோரேஜ்லாம் போயிடுது. ஸோ வந்துட்டு பார்ப்போம் வாங்க. டாடா. பாத்தியா எங்க ஆட்டோவா? டாடா. பாப்பா பெரிய வண்டி இல்லையா? நில்லாம். இப்படி சாச்சுக்கோ. சந்தில போட்டுக்கோ. ஸ்ட்ரைட் ஏய் யாரோ கொஞ்சம் ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. திருப்பி ரிட்டர்ன் போகிறோம். போகலாம் ரைட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 2 வீலர், செகண்ட் ஆப்ஷனும் 2 வீலர் தான். ஏங்க நீங்கள் இந்த பக்கம்லாம் வரீங்கன்னா சத்தியமாக 4 வீலரில் வந்துடாதீங்க. எப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் தூரம் நிற்கிதுன்னு. இல்லாட்டி முடிஞ்சா பஸ்ஸில் வாங்க. பஸ்ஸே 2.5 மணி நேரம் லேட்டுங்க. இப்போ நாங்கள் வியூ பார்த்துட்டு ரிட்டர்ன் வரோம். அப்போ தான் பஸ்ஸே ரிட்டர்ன் வருது. நாங்கள் வந்த வண்டி நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்த பஸ்ஸு. ஃபோனா இல்லை பத்தி இல்லை வேண்டாம். அப்பா ஃபுல்லாக டிராஃபிக் தான்ப்பா. டேய் எந்திரிக்காதடா, நீ வேறு உட்கார்றா. வண்டி போயிட்டே வேண்டியது. போலாம் ரைட். போலாம். டேய் நீ ரைட். பார்க்குறேன். ஸோ கைஸ், ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், இங்கே வந்துட்டு போலீஸில் யாரும் இல்லைங்க. ஸோ வந்துட்டு மற்ற டிரைவர்ஸே பார்த்தீங்கன்னா வந்துட்டு வழியை வந்துட்டு விட சொல்லி அங்கங்கே போயிட்டு டிராஃபிக் போலீஸ் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு ஃபுல்லாக. நீ என்ன பண்ணியிருக்கல? நான் பண்ணியிருப்பேன். சரி, எல்லாம் வண்டி விட்டு ஓடிடுவானுங்களா? சும்மா காமெடிக்கு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோ கொஞ்சம் அரமணிக்கு பண்ணேன். அப்பா நீ பார்த்து முகம் வண்டி ஸ்கிட்டார போகுது. அடிச்சு கொளுத்திட்டு போகிறாங்க நம்ம மாப்பிள்ளை. இவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா பூந்து வந்துட்டான். இன்னொரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ ஜம்ப் பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஒரு முன்னாடி 1 போட்டுக்கோ. 5க்கு முன்னாடி ஒரு 1 போட்டுக்கோ. இல்லை 5 கிலோமீட்டர்ஸ் தான் பார்த்தேன். சரி, இந்த வியூ பாயிண்ட் பாருங்க எப்படி இருக்கணும். டே நீ பார்க்காதடா. கீழெல்லாம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க.
ஸோ இங்கே பிளேஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ வந்துட்டு குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஸோ நம்ம மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஸோ வந்துட்டு அழகாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே சன்செட் ஆக ஆரம்பிச்சிச்சுங்க. ஸோ வந்துட்டு நமக்கு மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்களாட்டங்குது. ஸோ ஓகேங்க. ஸோ வந்துட்டு நான் குன்னூர் ரீச் ஆயாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக கீழே இறங்கி போக வேண்டியதுதான். ஸோ அப்படியே ஜாலியாக போக வேண்டியதாங்க கீழே. சலன்னு இன்னும் வாய்ஸ் கேட்டுட்ருக்கு. BS6 மாடலு. இந்த பஸ் ஒரு நாள் ரிவ்யூ பண்ணுண்டா. ஸோ இந்த அழகான ஊட்டி விட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ இன்னொரு டைம் எப்போ வர போகிறோன்னு தெரியலங்க. டைம் கிடச்சா வருவோம். ஸோ டாட்டா ஊட்டி. சின்ன புள்ளத்தனமாக இருக்குது. யாருப்பா அது? யாருக்கும் டாட்டா கட்டிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு கிளம்பியாச்சுங்க. யாரா அது? ஃபாரினர்ஸோட தெரியுதுடா. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாக்லேட் வாங்கினோம். ஸோ வந்துட்டு நம்ம மாப்பிள்ள வந்துட்டு சாக்லேட் சாப்பிட்டான். அவன் ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன், நான் ஒரு பேக்கெட் வாங்கிட்டேன். ஸோ வந்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. உட்காரு பையா. ஆனால் இன்றைக்கி சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுல. ஆமாங்க. பாட்ட இன்றைக்கி வீட்டுக்கு போனால் தான் இருக்குது சீனே. ஸோ அவ்வளோதாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி ஆமாங்க. ஸோ அங்கே என்னென்னா வந்துட்டு ஒரு சின்ன பாக்குத்தட்டு தான் நம்மள அது பாக்குத்தட்டு இலத்தட்டு ஏதோ ஒரு குட்டியாக இருந்துச்சுங்க, இவ்வளோ பெருசு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட்ஸ்லாம் வந்துட்டு மாப்பிள்ள அது என்ன சொல்லுவாங்க, மெல்ட் பண்ணி எதுக்கு கொடுத்தாங்க? சாம்பிள் டேஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சின்ன நம்மளும் சின்ன குழந்தைங்க தானே. ஸோ வந்துட்டு நானும் ஒரு சின்ன குழந்தைன்னு மதிச்சு இல்லை நானும் ஒரு சின்ன குழந்தைன்னு மதித்து எனக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாக்லேட் சாம்பிள் கொடுத்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக சாப்பிட்டேங்க. நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் தான் சாப்பிட்டான். அதுக்குள்ளே போய் மூஞ்சி கழிட்டு வந்துட்டான். எல்லாத்தையும் நானே சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காய் காட்டுறனா டேய் 39 திருப்பூர் வண்டிடாது. ஓகே 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 ஓகே. ஸோ வந்துட்டு இனிமேல் தான் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்து சேஃபாக போய்க்கணும். ஸோ இறங்குறதாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு பெருசாக பெட்ரோல்லாம் எதுவும் யூஸ் ஆகாது. அப்படியே நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ஓகேங்க, நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் வ்ளாக் பண்ணுறேன். Approximately 10 hours later. ஸோ காய்ஸ் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆயாச்சுங்க. ஸோ கேர் ஸ்டைல் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பயங்கரமாக அரிக்குதுங்க. ஸோ டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நைட்டு 10 மணி ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு அங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 4:30க்கு சம்திங் கிளம்பணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு வரக்கு 10 மணி ஆகிடுச்சுங்க. எதனாலனா டால்ஃபின் ஹவுஸ்லேருந்து குன்னூருக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கர டிராஃபிக் நடுவில். ஸோ வந்துட்டு அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணி தான் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நம்ம கேமரா பார்த்தீங்கன்னா வந்து சுவிச் ஆஃப் ஆகி போச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கே வந்து vlog எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ ரிட்டன் வரப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேட்டூருங்கிற பாருங்க, மேட்டுப்பாளையம், அன்னூர், அவினாசி அப்படி வந்துட்டோம். ஸோ போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சத்தி, சிறுமுகை, அதுக்கப்புறம் மேட்டுப்பாளையம் அப்படி போயிட்டோம். ஸோ வந்துட்டு போகிறப்ப அப்படி போயிட்டோம், ரிட்டன் வரப்போ இப்படி வந்துட்டேன். ஸோ வந்துட்டு ரைடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேற லெவலில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பைக்கில் போயிட்டு வரேன். ஸோ 2-வீலரில் பார்த்தீங்கன்னா போயிட்டு வரேன். சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய கற்றுக்கிட்டேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு டால்ஃபின் ஹவுஸுக்கு போய் பாருங்கள். ஸோ வந்துட்டு ஒருத்தருக்கு அங்கே எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 30 ரூபாங்க. ஸோ வந்துட்டு ஒருத்தருக்கு 30 ரூபா வாங்குறாங்க.
வீடியோ கேமரா இருந்ததுன்னா 100 ரூபா சம்திங் வாங்கினாங்க. பட் நான் வீடியோ கேமரா பார்த்தீங்கன்னா எடுக்கல. நான் கேமராவை பார்த்தீங்கன்னா ஒளிச்சு வச்சு எடுத்துகிட்டு போயிட்டேன். இது திருட்டுத்தனம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. திருட்டுத்தனம் கிடையாதுங்க. ஸோ வந்துட்டு ஏற்கனவே நிறைய ஏமாந்தாச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் வீடியோ எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பயங்கர டயர்டாக இருக்குங்க. ஸோ நேற்று நைட்டும் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டிட்டு அப்படி கை வலிக்குது. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக வந்தாச்சு. ஸோ வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதே மாதிரி நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணது என்னன்னா அந்த எஸ்டேட் தாங்க. ஸோ வந்துட்டு வேற லெவலில் இருந்துச்சுங்க பிளேஸு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எஸ்டேட்குள்ளெல்லாம் போயிட்டு ஜாலி பண்ணிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு காட்டெருமை ஒன்று பார்த்தோம். அப்படியே பயங்கரமாக பல்கியாக நின்று இருந்துச்சு ஒரு பிளேஸில். ஸோ வந்துட்டு ஜாலியாக பேசிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எஸ்டேட்லேருந்து ஒரே ஒரு காஃபி தூள் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. அவ்வளோதான். ஸோ வந்துட்டு வேறு எதுவும் வாங்கிட்டு வரல. பட்ஜெட் அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோங்க. ஸோ ஒரு வேளை வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணிருக்கேன். இதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் பண்ணுவேன். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் அதிகமாக போகிறோம். ஸோ வந்துட்டு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடி வேறு நிற்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ இனி போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே நம்ம போய் படுத்து தூங்க வேண்டியதான். பயங்கர டயர்டாக இருக்குது. ஸோ ஓகேங்க, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். டாட்டா. அதே மாதிரி வெளியே போகும்போது எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ ஹெல்மெட் முக்கியம். பிகில டாட்டா.